வரும் 15ஆம் தேதி 2 ஷிப்ட் அடிப்படையில் நடைபெறவிருந்த நீட் முதுநிலை மருத்துவ தேர்வு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றம் ஒரே ஷிப்ட் அடிப்படையில் தேர்வு நடத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை. எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு அனுபவிக்க வேண்டும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு 11 பிரிவுகளில் 1 மாதம் முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 90,000 அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க நீதிபதி ஆணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி. சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றவே ஞானசேகரன் பயன்படுத்தியதாக நீதிபதி ராஜலட்சுமி விளக்கம். 5 மாதத்தில் வழக்கை முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத் தந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் தவிடுபொடியானதாக கருத்து. அந்த சாரை காப்பாற்றியது யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் சார் என இபிஎஸ் மீது அமைச்சர் ரகுபதி சாடல். ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என தெள்ளத் தெளிவாக நிரூபணம். வேறு யாருக்கும் தொடர்பு என பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு என அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை நீதிமன்ற அவமதிப்பு. அரசியல் செய்யலாம் என நினைத்தவர்களின் எண்ணத்தில் மண் விழுந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை ஞானசேகரன் எதிர்பார்த்ததாக அவரது வழக்கறிஞர் பேட்டி. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. அதிகப்படியான தண்டனையா கொடுத்திருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு சரத்து வச்சிருக்காங்க. எந்த விதமான ரெமிஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவரோட பிரைமரி ரைட்டை ஒரு கோர்ட்டால கட்டையில் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. ஞானசேகரனுக்கு தண்டனை குறையாத ஆயுட்கால சிறை என்பது ஆறுதல் தருகிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. தமிழக அரசு இதுல கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. சென்னையில் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறப்பு. வீரியம் இல்லாத கொரோனா பரவலால் அச்சம் வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள். சென்னையில் விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிறந்த நாளை ஒட்டி இளையராஜாவுக்கு ரசிகர்கள் நேரில் வாழ்த்து. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் சிம்போனி இசை நிகழ்ச்சி என இளையராஜா அறிவிப்பு. கிளாசிக் காமெடி படமான கரகாட்டக்காரன் ரீ-ரிலீஸ் ஆகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நடிகர் ராமராஜன் பேட்டி. எனக்கு கரகாட்டக்காரன் படம் இன்னைக்கு ரீ-ரிலீஸ் பண்றது ரெடி பண்றாங்க. உலகம் பூரா எதிர்பார்க்கக்கூடிய படம். விரைவில் கரகாட்டக்காரன் ரீ-ரிலீஸ் பண்ணி வரும். இயக்குனர் மணிரத்னத்தின் பிறந்த நாளை ஒட்டி நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. சினிமாவிற்கு ஆழமான அழகான அர்த்தத்தை கொடுக்கும் கதைகள் மணிரத்னத்திடம் இருந்து தொடர்ந்து வர வேண்டும் என்றும் விருப்பம்.
கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். தடையை நீக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் மனு தாக்கல். மத யானை கூட்டம் பட இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் நெஞ்சுவலியால் மரணம். சென்னை செங்குன்றம் அருகே உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட உடலுக்கு இயக்குநர்கள் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட திரை உலகினர் அஞ்சலி. பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க தமிழக அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். முதல் கட்டமாக சுங்குவார் சத்திரம் வரை 8779 கோடி ரூபாய் செலவில் திட்டத்தை செயல்படுத்த முடிவு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் ராமபுரம் பகுதியில் 33 மீட்டர் நீளமுள்ள யூ வடிவ கிர்டர் பாலம் நிறுவப்பட்டது. இந்திய மெட்ரோ கட்டுமான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையில் ஜூன் 4ஆம் தேதி மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவரங்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு. தண்ணீர் பீச்சடித்ததால் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. சென்னை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பகுதியில் சிக்னல் கிடைக்காததால் அரை மணி நேரத்திற்கு மேல் நின்ற சரக்கு ரயில். ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து சென்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். ஓடும் ரயிலில் ஆபத்தான முறையில் தன்னை போல் யாரும் ரீல்ஸ் போட வேண்டாம் என இளம்பெண் வீடியோ வெளியீடு. ரீல்ஸ் வைரலான நிலையில் வெளியில் தலை காட்ட முடியவில்லை என்றும் வருத்தம். எல்லாரும் கேட்கும்போது கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. சோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஏற்காடு மலைப்பாதையில் ரீல்ஸ் மோகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் எச்சரிக்கை பலகைகளை உடைத்த இளைஞர்கள். வீடியோ வெளியான நிலையில் மக்கள் அதிர்ச்சி, நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவையில் பயிலும் ஏமநாட்டு கல்லூரி மாணவர்கள் கொச்சியில் கடலில் குளித்த போது மூழ்கினர். இருவரையும் தேடும் பணியில் தீயணைப்புத்துறை மற்றும் கடற்படையினர் தீவிரம். திருப்பதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக இறங்கியதால் சென்னையைச் சேர்ந்தவர்கள் உயிர் தப்பினர். பெங்களூருவில் சாலையில் பெண் மீது பேருந்தை மோதிவிட்டு சென்றதாக அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட். தான் சென்ற கார் மீது பேருந்து உரசியதை தட்டி கேட்க இறங்கிய போது ஓட்டுநர் அத்துமீறல். வெள்ளத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து வரும் மணிப்பூரின் இம்பால். சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சா மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கிலும் தொங்கும் பாலத்தை கடந்த நபர். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள். ஸ்பெயினில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்தனர். ஐபோன் வாடிக்கையாளர்கள் iOS 18.5 சாப்ட்வேரை அப்டேட் செய்ய வேண்டும். பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை.
இத்தாலியில் மீண்டும் மாவைசொத்துடன் காணப்படும் எட்னா எரிமலை. விண்ணை மறைக்கும் அளவுக்கு எரிமலையிலிருந்து கரும்புகை வெளியேறியதால் அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள். சீனாவின் யுனான் மாகாணத்தில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரங்கள் தங்கள் தேவைக்காக சேகரிக்கும் கிராம மக்கள்.